ஏன் கோல்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் itself is the biggest thing in the industry. ஓகே யூ திங்க் இப்போ வரைக்கும் அது இருக்குன்னு யா நான் எப்பவுமே சொல்கிறது அதான், சினிமாவில் வந்து ஜெயிக்கிறது ஈஸி, அதை தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். ஸோ ஆஸ் லாங் ஐ கேன் டு சர்வைவ் இன் த இண்டஸ்ட்ரி itself will be a biggest achievement for me. ஃபார் யூ லைக் வாட் இஸ் I think there are two levels to an actor's goal. One is definitely, giving the director what he visions, or ideally something better, because that's why a director hires an actor. And yeah, I think for me, it's also when I watch myself finally in the movie, I should forget I'm watching myself. So these are like two goals I have as an actor. But how was your experience? I mean, I'm very curious because, of course, you've directed so many films and you work with so many actors. But when you were acting, how were you feeling? Actually, if I am acting in other directors' movie, it's like a holiday for me. Right. என்னொன்று எனக்கு ஒரு சைக்கோத்தனமான ஹாப்பினஸ் வரும். அப்பா நம்ம சீன் யோசிக்க வேண்டாம், நம்ம சீன் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நத்திங். அப்புறம் நமக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்ல போகிறாங்க, இங்கே பார்த்து சிரிங்க டயலாக். ஐ டோன்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் வித் மை டைரக்டர். Right. You know why? Because I had enough of working as a director. So when I go as an actor, I just do what the director says. ஓகே அதில் ஒரு சைக்கோத்தனமாக சந்தோஷம். ஆனால் உங்களோட சஜஷன்ஸ் வந்துட்டு இந்த இப்போ தோ நீங்கள் வந்து நிறைய படங்கள் வந்துட்டு இயக்கிருக்கீங்க அண்ட் நடிக்கும்போது வந்துட்டு இந்த பாட்டில் ஓகே இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் உங்களோட சஜஷன்ஸ் இல்லை டெஃபினட்டாக. பட் அது சொல்கிற விதம் என்னென்னா, ஒருவேளை சில விஷயம் சஜஷன் வந்துச்சு, சில விஷயம் அவங்க பண்ணுறது எனக்கு உடன்படாத இல்லாமல் இருந்தாலும் கூட தனியாக வந்து ரொம்ப தனியாக போய் ரொம்ப நாசுக்காக சொல்லுவேன். பட் ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது அவங்களோட உரிமை. ஏன்னா ஒரு டைரக்டர் நோஸ் த ஃபுல் மூவி தெரியும். கரெக்ட். இப்போ ஒரு செஸ் சாம்பியன் விளையாடுறாங்கன்னா அவங்க 12வது மூவை பிளான் பண்ணிட்டு இந்த மூவ் பண்ணுவாங்க. நீங்கள் வேடிக்கை பார்க்கும்போது தெரியும், ஐயோ இது இல்லையே, அந்த மூவ் தான் கரெக்டுன்னு தெரியும். இஸ் ரெடி டு சாக்ரிஃபைஸ் இஸ் பான் டு கெட் த குயின். அது அவனுக்கு தெரியும். வேடிக்கை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ அது மூவ்மெண்ட் தப்பாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஸோ டைரக்டர் நோஸ் த டோட்டல் மூவி. இப்போ தமனா இந்த சீனில் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம், அடுத்த சீனில் ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஏதோ சம்திங் ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ டைரக்டர்கிட்ட நான் என்னோட சஜஷன் சொல்லுவேன், ஏற்றுக்காததும் அவங்க விஷயம். வேற நான் நடிக்கும் போது இட்ஸ் எ டஃப் ஜாப் தமனா, வெரி வெரி டஃப் ஜாப். இப்போ ஆர்டிஸ்டோட கஷ்டம்லாம் அந்த பக்கத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. நான் டைரக்ட் பண்ணிவிட்டு ரூமுக்கு போனால் நல்லா ஜாலியாக தூங்குவோம். இதே இது ஒரு ஆக்டிங்கில் ஒரு சின்ன ஒரு எமோஷனல் சீன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, இத்தனைக்கும் நான் பெரிய எமோட் பண்ணுற ஆள் கிடையாது, அதுவே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் யூ ஆர் லிவிங் அனதர் லைஃப். ஸோ இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் டு டூ ஆக்டிங்.